த நைட் த கோஸ்ட் காட் இன். இரவில் வீட்டுக்கு வந்த பேய். இந்த ப்ரோஸை எழுதினவர் ஜேம்ஸ் குரோவர் தர்பார். இமேஜினேஷன் ஆஃப் ஓல்ட் திங்ஸ் ஆல்வேஸ் லீட் டு அப்சல்யூட் ஹியூமர். ரீட் த லெசன் அண்ட் என்ஜாய் த நரேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் ஹூ கிரியேட்ஸ் chaos and laughter with his imaginative stories. கற்பனையான பல விஷயங்கள் எப்பயுமே நகைச்சுவை தான் ஏற்படுத்தும். இந்த பாடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை எழுதின ஆசிரியருக்கும் அவங்க தாத்தாவுக்கும் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த பாடத்தில் நகைச்சுவையாக நம்ம கூட பகிர்ந்துக்கிறார். The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. I am sorry. Therefore, as I have said that I ever paid any attention to the footsteps. The ghost that got into our house on the night of November 17, 1915. அவங்க வீட்டுக்கு எப்போ பேய் வந்ததாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17, 1915 அவங்க வீட்டுக்குள்ளார ஒரு பேய் வந்ததாக சொல்கிறாரு. சச் எ ஹல்லபலோ ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பமும் ஒரு கூச்சலும் ஏற்பட்டது. த டைம் சாரி ஐ டிடன்ட் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங் அண்ட் கோ டு பெட். கடைசியாக நான் போய் என்னுடைய பெட்டில் படுத்துக்கிட்டேன். இட்ஸ் அட்வென்ட் காஸ்டு மை மதர் டு த்ரோ எ ஷூ த்ரூ எ விண்டோ ஆஃப் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர். எந்த காரணத்தினால ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு ஷூவை எடுத்து பக்கத்து வீட்டோட ஜன்னலில் அடித்தாங்க. அந்த ஜன்னல் உடஞ்சி அந்த ஷூவானது அவங்க வீட்டுக்குள்ளே போய் விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா போலீஸ்காரரை பார்த்து துப்பாக்கியிலே சுட்டுட்டார். இது எல்லாமே எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கால் தடத்தை ஒழுங்காக கவனிக்காததுனால நடந்தது. இதை சுருக்கமாக சொல்லிட்டாரு. இப்போ விரிவான கதைக்குள்ளே போகிறாரு. They began about a 1:15 in the morning, a rhythmic quick cadent walking around the dining room table. காலையில் ஒரு 1:15 மணி இருக்கும். வேக வேகமாக யாரோ டைனிங் டேபிளில் நடக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. Father? My mother was asleep in one room upstairs, my brother Herman in another, grandfather was in the attic, in the old walnut bed which, as you will remember, once fell on my father. எங்கள் அம்மா மேல் மாடியில் ஒரு ரூமில் படுத்துட்டு இருந்தாங்க. என்னுடைய சகோதரன் ஹெர்மன் இன்னொரு ரூமில் படுத்துட்டு இருந்தான். என்னுடைய தாத்தா மேல் மாடியில் படுத்துக்கிட்டு இருந்தார். இது எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறதா அவர் சொல்கிறார். அவங்க வீட்டில் இருக்கிற அனைவருமே தூங்கிட்டு இருந்தாங்க. நைட்டு ஒரு 1:15 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த பாத் டப் அண்ட் வாஸ் பிஸிலி ரப்பிங் மைசெல்ஃப் வித் எ டவல் வென் ஐ ஹியர்ட் த ஸ்டெப்ஸ். தே வேர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் எ மேன் வாக்கிங் ரேப்பிட்லி அரௌண்ட் த டைனிங் டேபிள் டவுன் ஸ்டயர். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா பாத் டப்புலேருந்து அப்போ தான் வெளியே வந்தேன். பிஸியாக என்னுடைய உடம்பை நான் ரப் பண்ணிகிட்டு இருந்தேன், தொடச்சிக்கிட்டு இருந்தேன் டவல் கொண்டு. டவல் எடுத்து அவர் உடம்பை துடைக்கிறாராம். வென் ஐ ஹியர்ட் த ஸ்டெப்ஸ், என் காதுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு. அதாவது காலடி சவுண்டு என் காதுக்கு கேட்ட உடனே தே வேர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் எ மேன் வாக்கிங் ரேப்பிட்லி அரௌண்ட் த டைனிங் டேபிள் டவுன் ஸ்டேயர். கீழே யாரோ டைனிங் டேபிளில் சுற்றி சுற்றி வர்றதை நான் பார்த்தேன். த லைட் ஃப்ரம் த பாத்ரூம் ஷோன் டவுன் த பேக் ஸ்டெப்ஸ் விச் ட்ராப்டு டைரக்ட்லி இன் டு த டைனிங் ரூம். எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிற பாத்ரூமில் இருக்கிற அந்த லைட்டானது நேராக டைனிங் ரூமில் போய் அந்த லைட்டானது விழுந்துச்சு. ஐ குட் சி த ஃபெயின் ஷைன் ஆஃப் பிளேட்ஸ் ஆன் த பிளேட் ரைல். ஆனால் என்னால் பிளேட்டில் இருக்கிற அந்த ஷைனிங்கை மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு.
ஐ couldn't see the table. என்னால் டேபிளை பார்க்க முடியல. The steps kept going round and round the table. ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த டேபிளை சுற்றி சுற்றி வராங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் எ போர்டு கிராக்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டைனிங் டேபிள் வந்து சவுண்டு வருது. டைனிங் டேபிள்லேருந்து யாரோ ஏதோ எடுக்கிற மாதிரியும் வைக்கிற மாதிரியும் ஒரு சவுண்டு வருது. வென் இட் வாஸ் ட்ராட் அப்பான் ஐ சப்போஸ்டு அட் ஃபஸ்ட் தட் இட் வாஸ் மை ஃபாதர். முதல்ல நான் எங்கள் அப்பா அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆர் மை பிரதர் ராய் ஹூ ஹேட் கான் டு இண்டியானாபோலிஸ் பட் வேர் எக்ஸ்பெக்டட் ஹோம் அட் எனி டைம். இன்னொரு நேரத்தில் என்னுடைய அண்ணன் ராயின்னு நினச்சேன். ஏன்னா அவர் வந்து இண்டியானாபோலிஸில் வேலை செய்கிறார், எப்போ வேணாலும் வீட்டுக்கு திரும்புவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அவர் தான் வீட்டில் வந்து ஏதோ செஞ்சிட்ருக்காருன்னு நான் நினச்சேன். ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் தட் இட் வாஸ் எ பர்குலர். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ திருடன், பர்குலர்னால் திருடன், யாரோ திருடன் நம்ம வீட்டுக்குள்ளார வந்துட்டான் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார். இட் டிட் நாட் என்டர் மை மைண்ட் அன்டில் லேட்டர் தட் இட் வாஸ் எ கோஸ்ட். இது எல்லாம் கழிஞ்சு கடைசியில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது திருடனும் இல்லை, அண்ணனும் இல்லை, நம்ம வீட்டில் ஏதோ பேய் தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆஃப்டர் த வாக்கிங் ஐ ஹட் கான் பர்ஹாப்ஸ் 3 minutes. ஐ tiptoed டு ஹெர்மன்ஸ் ரூம். ஐ இஸ்டு இன் த டார்க் ஷேக்கிங் ஹிம். அதுக்கப்புறம் 3 நிமிஷத்தில் அந்த சவுண்டானது எங்கேயோ போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், மெதுவாக அடி மேலே அடி எடுத்து வச்சு எர்மன்ஸ் ரூமுக்குள்ளே போனேன். சகோதரன் எர்மன்ஸ் ரூமுக்குள்ளார போயிட்டு ஹிஸ் ஹிஸ் அப்படின்னு நான் அவனை பிடிச்சி உலுக்கிக்கிட்டே அவங்ககிட்ட பேசினேன். அவன் ஹோ ஈ செட். அவன் பயந்து போய் ஹோ அப்படின்னு கத்தனான். இந்த லோ ஹோப்லெஸ் டோன் ஆஃப் எ டிஸ்போண்டன்ட் பீகிள். அதாவது சவுண்டாக அந்த அளவுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு பயத்தில் கத்தனான். He always half suspected that something would get him in the night. அவனுக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் என்னென்னா, நைட் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு பேய் வந்துடுமோ அப்படின்ற சந்தேகம் அவனுக்கு எப்பயுமே இருந்துச்சு. ஐ டோல்ட் him who I was. அவங்ககிட்ட போயிட்டு நான் சொன்னேன், டேய் இது வந்து யாரும் கிடையாது, நான் தாண்டா உங்கள் அண்ணன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். there is something downstairs. யாரோ கீழே இருக்காங்க நம்ம வீட்டுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஐ செட். Herman, it's me, James. What do you think you're doing? There's someone downstairs. He got up and followed me to the head of the back staircase. நாங்கள் 2 பேருமே மாடி படிக்கட்டில் இருக்கிற முகப்பு பக்கத்துக்கு வந்து நின்னோம். The steps had ceased. Herman looked at me in some alarm. என்னை பிடிச்சிக்கிட்டே பயத்தோடவே ஹெர்மன் கீழ் நோக்கி பார்க்குறான். Pop and Roy aren't home yet? No. I'm going back to bed. I had only the bath towel around my waist. நான் என் இடுப்பை சுற்றி ஒரு துண்டு மட்டும்தான் நான் கட்டிகிட்டு இருந்தேன். He wanted to go back to bed. I gripped his arm. அவன் மீண்டும் நான் போய் படுத்துக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். நான் அவன் கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் பயமாக இருக்கா, எனக்கும் தான் பயமாக இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரியல கீழே. அதனால் அவன் கையை நான் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். There is something down there, I said instantly. The steps began again, circled the dining room table like a man running, and started up the stair towards us heavily 2 at a time. அந்த நேரம் பார்த்து மீண்டும் அந்த காலடி வந்து மீண்டும் கேட்டுச்சு. அந்த இடத்துல மீண்டும் டைனிங் டேபிளுக்கு அந்த காலடி வந்து மீண்டும் டைனிங் டேபிள் அந்த காலடி சுற்றி வருது. யாரோ மனுஷன் நடக்கிற மாதிரியே இருந்தது. and started up the stair towards us heavily 2 at a time. அப்புறம் படிக்கட்டு மேலே ஏறி அது போனதை பார்த்தோம். எப்படின்னா வேகமாக படிக்கட்டு ஏறுது, 2 படிக்கட்டு ஒரு டைமுக்கு ஏறுது, 2 at a time. The light still shone palely down the stair. இது வந்து பார்த்திங்கன்னா மங்கலான ஒளியோட கீழே படிக்கட்டில் தெரிஞ்சது. we saw nothing coming. ஆனால் எங்களால்
யார் வராங்கன்றத பார்க்க முடியல. வி ஒன்லி ஹியர் த ஸ்டெப்ஸ். சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு கேட்குது. ஹெர்மன் ரஷ்டு டு ஹிஸ் ரூம் அண்ட் ஸ்லாம்டு த டோர். Down there. பயந்து போய் என்னுடைய தம்பி ஓடி போய் கதவு சாத்திக்கிட்டான். ஐ ஸ்லாம்டு ஷட் த டோர். நானும் கதவை தட்டி நானும் உள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டேன். அட் த ஸ்டயர் டாப் அண்ட் ஹெல்டு மை நீ அகெயின்ஸ்ட் ஹிட். அதுக்கப்புறம் வெளியே கை வச்சு முட்டியை வச்சு நான் எட்டி பார்க்குறேன். ஆஃப்டர் எ லாங் மினிட் ஐ ஸ்லோலி ஓப்பன்ட் இட் அகெயின். தேர் வாஸ் நத்திங் தேர். தேர் வாஸ் நோ சவுண்ட். நன் ஆஃப் அஸ் எவர் ஹியர்ட் த கோஸ்ட் அகெயின். மீண்டும் திறந்து வெளியே வந்து பார்க்கும்போது எந்த சவுண்டும் இல்லை, யாருமே அங்கே இல்லை. மீண்டும் எங்களால் அந்த சவுண்டை கேட்கவே முடியல. அதாவது பேயோட சவுண்டை எங்களால் கேட்க முடியலன்னு சொல்கிறார். அந்த பேய் வந்து போச்சு, அந்த சவுண்டை கேட்கவே முடியல அப்படின்னு சொல்கிறார். த ஸ்லாமிங் ஆஃப் த டோர் ஹேட் அரோஸ்டு மதர். சி பியர்ட் அவுட் ஆஃப் அவர் ரூம். வாட் ஆன் எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங். பக்கத்து ரூம்லேருந்து கதவு திறந்துக்கிட்டு எங்கள் அம்மா வெளியே வந்தாங்க. வெளியே வந்து வாட் ஆன் எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங். இந்த நேரத்தில் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. சி டிமாண்டட். அவங்க கேட்குறாங்க. What on earth's all this noise? Grandfather's sleeping. You know better than to wake him. You've been running around downstairs. I haven't been doing nothing. What were those footsteps? I don't know. Burglars. ஹெர்மன் வென்ச்சர்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ரூம். நத்திங் இஸ் செட். அந்த நேரம் பார்த்து ஹெர்மன் மெதுவாக அவன் ரூமுக்குள்ளேருந்து வெளியே வந்தான். நத்திங் இஸ் செட். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். கிரிஃப்லினா சேட்லி, அதாவது சோகமாக நாங்கள் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இ வாஸ் இன் கலர் எ லைட் க்ரீன். வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரவுண்ட் டவுன் ஸ்டயர் செட் மதர். அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, எங்ககிட்ட ஏதோ ஒரு சவுண்டு படிக்கட்டில் ஏறி இறங்க அந்த நான் கேட்டேனே, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ சி ஹேட் இயர் த ஸ்டெப்ஸ் டூ. நான் என்ன நினச்சேன், அப்போது அம்மாவுக்கும் அந்த சவுண்டு கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்போ எனக்கு மட்டும் கேட்கல, அப்போ அம்மாவுக்கும் கேட்டிருக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வி ஜஸ்ட் லுக்ட் அட் ஹர் பக்லஸ் சி ஷவுட்டட். இனிஷியேட்டிவ்லி ஐ ட்ரைடு டு குவைட்டன் ஹர் பை ஸ்டார்டிங் லைட்லி டவுன் ஸ்டயர். அந்த நேரம் பார்த்து எங்கள் அம்மாவும் பயந்து போய், அதுவும் பாரு திருடன் வந்திருக்கான்னு அவங்களும் மெதுவாக கத்த ஆரம்பிச்சிட்டேன். இன்டிடியூவ்லினா உள்ளுணர்வாக அவங்களுக்கும் ஏதோ திருடன் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு அவங்களுக்கும் தோணுச்சு. கம் ஆன் ஹெர்மன் ஐ செட், ஐ வில் ஸ்டே வித் மதர். he said see all excited. I stepped back on the landing. நான் ஹெர்மன் இங்கே வா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். ஐ வில் ஸ்டே வித் மதர். he said she is all excited. நான் அம்மா பக்கத்துலேயே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மன் எங்கள் அம்மா பக்கத்துலேயே நின்றுக்கிட்டா. நாங்கள் எல்லாம் அதிர்ச்சியிலே கீழே நோக்கி பார்த்தோம். ஐ ஸ்டெப்டு பேக் ஆன் டு த லேண்டிங். எல்லாம் கீழ் நோக்கி பார்த்தோம். டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ எ ஸ்டெப் செட் மதர். யாரும் படிக்கட்டு கீழே இறங்கி போகாதீங்க. வி வில் கால் த போலீஸ். நீங்கள் யாரும் படிக்கட்டு விட்டு இறங்க தேவையில்லை, நான் இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சின்ஸ் த ஃபோன் வாஸ் டவுன் ஸ்டேயர். அது வரைக்கும் அவங்க வீட்டில் ஃபோன் ஆனது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கீழ் மாடியில் தான் இருக்குது, அதாவது தரைத்தளத்தில் தான் இருக்குது. ஐ டிடன்ட் சி ஹவ் வேர் கோயிங் டு கால் த போலீஸ். நான் நினச்சேன், எங்கள் அம்மா எப்படி போய் போலீஸை கூப்பிட போகிறாங்க, எப்படியும் படிக்கட்டு வழியாக தானே இறங்கி போகணும், எப்படி போவாங்க அப்படின்றத நான் யோசித்து பார்த்துட்டே இருந்தேன். நாட் டிட் ஐ வாண்ட் த போலீஸ் பட் மதர் மேட் ஒன் ஆஃப் ஹர் குயிக் இன்கம்பேரபிள் டிசிஷன். அந்த நேரம் பார்த்து எங்கள் அம்மா யாரும் எதிர்பார்க்காத ஒரு இன்கம்பேரபிள், யாரும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு முடிவை எடுத்தாங்க. சி ஃப்ளங் அப் எ விண்டோ ஆஃப் அ பெட்ரூம் விச் ஃபேஸ்டு த பெட்ரூம் விண்டோ ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் எ நெய்பர். பக்கத்து வீட்டு பெட்ரூமோட ஜன்னலும் எங்கள் வீட்டு பெட்ரூமோட ஜன்னலும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துலேயே இருக்கும். அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
picked up a shoe and whammed it through a pane of glass across the narrow space that separated the two houses. வேகமாக பக்கத்து வீட்டு ஜன்னலை நோக்கி வீசி எறிஞ்சாங்க. Oh my God! Murder's in the house! Lord help us! We'll go downstairs and see what's happening. Okay, come on. I better see with Mother. She's all excited. No, don't go. We'll call the police. Please. The phone is downstairs. Don't go down those steps. Listen to your mother. I know a way to alert the authorities. Hello? Hello? Wake up! Wake up, you old goof! Goes to sleep, woman. Mother, there must be a better way. Shush up, I know what I'm doing. What is it? It's that Thurber woman! You can't get away with this! We'll sue! Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bodwell and his wife. பக்கத்து வீட்டில் போர்ட்வெல் அப்படின்ற ஒரு என்ஜினியர் வீடு இருந்தது. அவங்க வீட்டு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அவங்க பெட்ரூமுக்குள்ளே போய் விழுந்தது. Bodwell had been for some years in the rather a bad way and was subject to mild attacks. Almost everybody we knew or lived near had some kinds of attacks. இதேமாரி போர்ட்வெல் வீட்டில் 2-3 முறை கண்ணாடியானது உடஞ்சிருக்கு. It was now about 2 o'clock of a moonless night. அமாவாசை இருட்டு மாரி இருக்குது. நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. Cloud hung black and low. கருகும்முன்னு மேலே மேகங்கள்லாம் கருகும்முன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. Bodwell was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. அவர் அந்த நேரத்தில் விண்டோ பக்கத்தில் கத்திக்கிட்டே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார். அவர் கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறார். ஃபிஸ்ட்னா அவருடைய விரல்களை ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருக்கார். வி வில் செல் த ஹவுஸ் அண்ட் கோ பேக் டு பியோரியா. நாங்கள் எங்கள் வீட்டை விற்றுட்டு பியோரியாக்கே போயிடுறோம் அவர் சொல்கிறார். வி குட் ஹியர் மிஸ்ஸஸ் போர்ட்வெல் சேயிங் இட் வாஸ் சம் டைம் பிஃபோர் மதர் காட் த்ரூ டு போர்ட்வெல். பர்க்லஸ் சி சவுட்டட் பர்க்லஸ் இன் த ஹவுஸ். பர்க்லஸ்னு கத்துறாங்க. அதாவது திருடங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, திருடங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா கத்துறாங்க. ஹெர்மன் அண்ட் ஹை hadn't dared to tell her that it was not burglars but ghosts. ஆனால் எங்களுக்கு ஒரே பயம். அது திருடங்க யாரும் இல்லை, பேய் தான் சொல்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் பயமாக இருந்தது. இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பேய் வந்துடுச்சு வீட்டுக்குன்னே நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா திருடங்க வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. For she was even more afraid of ghosts than of burglars. திருடங்களை விட பேயினா தான் இன்னும் பயப்படுவாங்கன்றதுனால நாங்கள் எதையுமே சொல்லலை, அதனால் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். Bodwell at first thought that she mean there were burglars in his house. கடைசியா but finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. கடைசியாக அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, பக்கத்து வீட்டில் ஏதோ திருடன் வந்திருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கடைசியாக அவருடைய பெட்ரூமில் இருக்கிற ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போகிறார். ஆஃப்டர் he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but எங்கள் அம்மா அவர் போனதை பார்த்துட்டு இன்னொரு ஷூ எடுத்து போடலான்னு கையில் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஆனால் போடலை. ஏன்னா இன்னொரு ஷூ போடுறதுக்கு உண்டான தேவை வரல. அவர் அதுக்குள்ளேயே அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றதுனால எங்கள் அம்மா கம்மனாகவே இருக்காங்க. as she later explained, because the thrill of having a shoe through a window glass had enormously taken her fancy, I prevented her.
இன்னொரு ஷூ எடுத்து போடுவேன், ஆனால் மீண்டும் இன்னொரு கண்ணாடி உடையுமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. The police were on hand in a commendably short time. A Ford sedan full of them, 2 of motorcycle and a petrol wagon with about 8 in it and a few reporters. போலீஸுக்கு சொன்ன கொஞ்ச நேரத்திலே போலீஸுங்க வந்துட்டாங்க. I'll go down and let them in. Stay here. You have me a stitch on. You'll catch your death. Here. All right, you and you, around back. All right, let's see to this door. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. வேகமாகவே வந்துட்டாங்க. ஒரு ஃபோர்டு சிடன் காருக்குள்ளார வராங்க. ஃபுல்லாக தான் ஒரு கார் முழுக்க இருக்காங்க. 2 on மோட்டார் சைக்கிள், 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வராங்க. அண்ட் எ பெட்ரோல் வேகன் வித் அபவுட் 8 in it. ஒரு பெரிய வண்டியில் 8 பேர் வராங்க உள்ளார. அண்ட் எ ஃபியூ ரிப்போர்ட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களும் அந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்னால் யார்? பத்திரிகையாளர்களும் வந்துட்டாங்க. தே பிகன் பேங்கிங் அட் அவர் ஓப்பனர். எல்லாரும் கதுவத்தரங்கன்னு கத்துறாங்க. We were men from headquarters. I wanted to go down and let them in. Flashlights shot, sticks of gleam up and down the walls across the yard, down the walk between our house and boardwalls. Open up, cried a hoarse voice. டார்ச் லைட்டை எங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் அடித்தாங்க. அடிச்சுட்டு போர்ட்வெல்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கள் வீட்டாண்ட வந்து கதவை திறங்க நாங்கள் தான் வந்திருக்கோன்னு ஒரு கரடு முரடான வாய்ஸில் கத்துறார். வி ஆர் மென் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ். நாங்கள் தான் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியே இருந்து சொல்கிறார். ஐ வாண்டட் டு கோ டவுன் அண்ட் லெட் தம் ஹின். எனக்கு அவங்கள கீழே போய் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு விருப்பம்தான். சின்ஸ் தேர் தே வேர் பட் மதர் வுடின்ட் இயர் ஆஃப் இட். யூ ஹேவன்ட் எ ஸ்டிச் ஆன். சி பாயிண்டட் அவுட் யூ குடின்ட் கேட்ச் யுவர் டெத். எங்கள் அம்மா அந்த நேரத்தில் என்னை தடுத்து, கீழே போய் நீ ஏன் உன் சாவை தேடிக்காதரா, வேணாண்டா அப்படின்னு சொல்லி என்னை தடுத்துட்டாங்க. ஐ வவுண்ட் த டவல் அரௌண்ட் மீ அகெயின். மீண்டும் என் இடுப்பை சுற்றி என்னோடய டவலை கட்டிக்கிட்டேன். ஃபைனலி த காஸ் புட் த ஷோல்டர் டு அவர் பிக் ஹெவி ஃப்ரண்ட் டோர் வித் இட்ஸ் திக் பெவல்டு கிளாஸ் அண்ட் broke in it. கடைசியாக காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஷோல்டரை வச்சு எங்களுடைய கண்ணாடி கிளாஸை, எங்களுடைய ஃப்ரண்ட் டோரை எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்தாங்க. ஐ குட் இயர் எ ரெண்டிங் ஆஃப் வுட் அண்ட் எ ஸ்ப்ளாஷ் ஆஃப் கிளாஸ் ஆன் த ஃப்ளோர். கீழே வெளிச்சம் வந்ததை நான் பார்த்தேன். தயர் லைட்ஸ் பிளேட் ஆல் ஓவர் த லிவிங் ரூம் அண்டு கிறிஸ் கிராஸ்டு நர்வஸ்லி இன் த டைனிங் ரூம். ஸ்டேப்டு இன் டு ஹால்வே, shut up the front stair and finally up the back. They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded up the steps. Who are you? He demanded. I live here, I said. அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ்காரன் வேகமாக வந்து என்னை பார்க்குறான். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, என்னுடைய இடுப்பை சுற்றி டவலை கட்டிகிட்ருக்கேன். என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ யார் நீ அப்படின்னு அவன் கேட்குறான். இதான் எங்கள் வீடு, இந்த வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். த ஆஃபீஸர் இன் சார்ஜ் ரிப்போர்ட்டட் டு மதர் நோ சைன் ஆஃப் நோபடி. இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரர் நேராக எங்கள் அம்மாட்ட வந்து, திருடனும் காணும், யாரையுமே காணுமே, இங்கே யார் இருக்கிறதுக்கும் அடையாளமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஈ செட் முஸ்டா காட் அவே வாட் டிட் ஈ லைக். சரி, அவர் எந்த மாதிரி இருந்தார் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க. தேர் வேர் 2 or 3 ஆஃப் தெம். மதர் செட். அவங்க 2 அல்லது 3 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஹூப்பிங் அண்ட் கேரிங் ஆன் ஸ்லாமிங் டோர்ஸ். ஃபன்னி செட் த காப். ஒருவேளை கதவை உடச்சிக்கிட்டு எங்கன்னா ஓடிட்டுருப்பாங்களோ அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆல்யா விண்டோ அண்ட் டோர் வாஸ் லாக்டு ஆன் த இன்சைட் டைட் அஸ் எ டிக். நாங்கள் சொன்னோம், இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற விண்டோஸ் எல்லாமே மூடி டைட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். டவுன் ஸ்டேயர் வி குட் இயர் த ட்ராம்பிங் ஆஃப் த அதர் போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ். எங்கள் வீட்டுக்கு இன்னும் நிறைய போலீஸ்காரங்க வந்துகிட்டே இருந்தாங்க. எப்பயுமே மூளை முடுக்கு எல்லா இடத்துலையுமே போலீஸ்காரங்க போய் பார்க்குறாங்க. டோர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன். எங்கள் டோர் எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டாங்க. ட்ராயர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன். விண்டோஸ் வேர் ஷட் அப் அண்ட் புல்டு டவுன் ஃபர்னிச்சர் வித் டல் தம்ப்.
எங்கள் வீட்டில் இருக்கிற ட்ராயரெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, விண்டோஸ் எல்லா ஜன்னலையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. ஏ half dozen policemen emerged out of the darkness. எல்லாரும், அதாவது 6 போலீஸ்காரங்க இருட்டில் போயிட்டு எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க. ஆஃப் த ஃப்ரண்ட் ஹால்வே அப்ஸ்டேயர், மெத்தையில் இருக்கிற ஹாலில் போய் பார்க்குறாங்க. They began to ransack the floor, pulled beds away from walls, tore cloths of hooks in the closet, pulled suitcases and boxes of the shelves. One of them found an old sitar that Roy had won in a pole tournament. போயிட்டு ஆளில் இருக்கிற ஷூட்கேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு க்ளோசட்டையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கையில் ஒரு சித்தார் கிடச்சிச்சு. அந்த சித்தார்னா இவங்க கிட்டாரை சொல்கிறாங்க. இந்த கிட்டார் எங்கள் அண்ணன் ராய் ஒரு போல் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணதுக்காக கொடுத்த ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. லுக்கி ஹியர் ஜோயி, he said, strumming it with a big paw. The cop named Joey took it and turned it over. What is it? He asked me. It's an old sitar our guinea pig used to sleep on. அதில் ஒரு போலீஸ்கார் ஜோயின்னு பேர். அவர் அந்த சிட்டாரை வெளியே எடுத்து எங்ககிட்ட காமிச்சு இது என்ன அப்படின்னு கேட்குறார். எங்கள் பன்னிக்குட்டி தூங்குறதுக்காக நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார். I said it was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the sitar. எங்கள் பன்னிக்குட்டி சித்தாரை தவிர வேறு எங்கேயும் போய் தூங்காது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். But I should never have said so. Joey and the other cop looked at me a long time. நான் சொல்லும் போது எங்கள் வீட்டில் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜோயின்ற போலீஸ்காரரும் மற்றவங்களும் என்னையே மறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. They put the sitar back on a shelf. மீண்டும் கிட்டார் எடுத்து செல்ஃப்லேயே வச்சுட்டாங்க. No sign. Oh, nothing, said the cop who had first spoken to mother. முதல்ல எங்கள் அம்மாட்ட பேசின அதே போலீஸ்கார் மீண்டும் இங்கே யார் இருக்கிறதுக்கும் தடயமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. The lady seems hysterical. They all nodded but said nothing. முதல்ல எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. Just looked at me. In the small silence we all heard a cracking in the attic. Grandfather was turning over in bed. அவங்க எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே மேலே எங்கள் தாத்தா அட்டிக்கில் திரும்பி படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் வாட்ஸ் தட், என்ன அந்த சவுண்டு மேலே ஏதோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோயி சொல்கிறார். 5 or 6 cows sprang for the attack door before I could interview or explain. நான் வாயை திறந்து எதுவும் பேசுறதுக்கு முன்னாடியே 5 போலீஸ்கார் அல்லது 6 போலீஸ்கார் இருக்கும், வேக வேகமாக மேலே ஓடி போய் அட்டிக்கில் இருக்கிற அந்த டோரை தட்டுறாங்க. I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. அதாவது எங்கள் தாத்தா இருக்கிற ரூமுக்கு யாருன்னா முன்னாடி சொல்லாமையோ அல்லது சொல்லிட்டு உள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படின்றத நினச்சி எனக்குள்ளாரியே ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா எங்கள் தாத்தா ரொம்ப கோவப்படுவார், அதனால் என்னவோ நடக்க போகுது அப்படின்னு என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தேன். Who are you? What are you doing up here? You're a disgrace to the uniform. Get back to the lines, you men. Back to the lines. You lily-livered cattle. I'll have none of you deserters here. All right, relax, old man. It's all right. Take it easy. Nobody's gonna hurt you. Oh! Get the guy. Wait a minute. Hold on, man. Get him off of him. Get the old man off of him. Somebody get that crazy old man back. Pick him up. You sure you will get no quarter from me, you groveling scoundrels? None of you ain't worth the breath of a mangy cur. Come on, go. Come on. Get out. Come on.
he was going through a base in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. எங்கள் தாத்தா ஒன்று தான் நம்பிக்கிட்டு இருந்தார். பிலீவ்டுனா நம்பிக்கிட்டு இருந்தார். என்ன நம்பிக்கிட்டு இருந்தார்? ஜென்ரல் மேடின்ஸ் மேன் அண்டர் ஸ்டடி ஹேமரிங் பை ஸ்டோன்வெல் ஜாக்சன். மேடியோட ஆட்களை ஸ்டோன்வெல் ஜாக்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அடித்து அடிமையாக்கி துன்புறுத்தினார். வேர் பிகினிங் டு ரிட்ரேட் அண்ட் ஈவன் டிசர்ட். இவர் அதற்கு பழி வாங்கணுன்ற மனநிலையிலேயே இருக்கிறவர். அதனால் என்னவோ நடக்க போகுது அப்படின்னு நான் நினச்சேன். When I got to the attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserted from Baden's army, trying to hide away in his attic. He bounded out of bed, wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap and a leather jacket around his chest. எங்கள் தாத்தா நைட் கவுனும் உள்ளன் பேண்ட்டும் போட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஷொட்டரும் போட்டிருந்தார். தலையெல்லாம் எங்கள் தாத்தாவுக்கு வெள்ளையாக இருந்தது. ஒயிட் ஹேர்டு ஓல்டு மேன் பிலாங்டு டு த ஹவுஸ், பட் தே ஹேட் நோ சான்ஸ் டு சே ஸோ பேக் ஏ கவர்ட்லி டாக். எங்கள் தாத்தா அந்த போலீஸ்காரங்களை பார்த்து ஏன்டா பயந்து ஓடுறீங்க நாயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து திட்டுறார். ரோல்டு கிராண்ட்ஃபாதர் back at the lines, hey goodam lily livered cattle. With that he fetched the officer who found the sitar a flat handed smack alongside his head that sent him falling. நேராக போய் அந்த சித்தார் எடுத்த அந்த காவலாளியை எங்கள் தாத்தா தலைமையிலேயே ஒன்று வச்சார். தலைமையிலேயே ஒன்று வச்ச உடனே அவர் கீழே போய் விழுந்துட்டார். த அதர்ஸ் பீட் த ரிட்ரீட் பட் நாட் எனஃப். எல்லாரும் தடுக்க முயற்சித்தாலும் யாரும் தடுக்க முடியல அவரை. கிராண்ட்ஃபாதர் கிராப்டு சித்தார் கன் ஃப்ரம் இட்ஸ் ஹோல்ஸ்டர் அண்ட் லெட் ஃப்ளை. அந்த போலீஸ்காரங்க கையில் வச்சுருந்த அந்த கன்னை பிடுங்கி அவங்கள பார்த்து டம்முன்னு சுட்டுட்டார். த ரிப்போர்ட் சீம்டு டு கிராக் த ராஃப்டர்ஸ், ஸ்மோக் ஃபில்டு த அட்டிக். எ காப் கஸ்டு அண்ட் ஷூட் இஸ் ஹேண்ட் டு இஸ் ஷோல்டர். வந்த போலீஸ்காரருக்கு கையிலையும் அவரோட ஷோல்டர்லேயும் 2-3 குண்டு பட்டுருச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ரிப்போர்ட்டர் சீம்டு டு கிராக் த ராஃப்டர். ரிப்போர்ட்டரும் அந்த சவுண்டை கேட்குறாங்க. த ஸ்மோக் ஃபில்டு த அட்டிக். நாங்கள் போய் பார்க்குறதுக்குள்ளார எல்லா இடத்துலையும் புகை மண்டலமாக ஆயிடுச்சு. மெத்த ஃபுல்லாக புகையாக ஆயிடுச்சு. எ காப் கஸ்டு அண்ட் ஷூட் இஸ் ஹேண்ட் டு இஸ் ஷோல்டர். Someone, we all finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and then went back to bed. All finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness. இருட்டில் பார்த்து அவர் மாட்டுன்னு 2-3 முறை சுட்டுட்டார். யார் மேலே பட்டதுன்னு என்னன்னே தெரியல. சுட்டுட்டு அவர் மாட்டுன்னு பெட்டில் போய் படுக்க ஆரம்பிச்சிட்டார். தட் வாஸ் கிராண்ட்ஃபாதர். அவர் தான் எங்கள் தாத்தா. ஐ எக்ஸ்பிளைன்டு டு ஜோய். அந்த போலீஸ்காரர்கிட்ட நான் சொல்கிறேன், இவர் தான் எங்கள் தாத்தா அப்படின்னு சொன்னேன். அவுட் ஆஃப் பிரீத், ஹி திங்ஸ் யூ ஆர் டிசர்டட். ஐ வில் சே ஹி டஸ், செட் ஜோய். எங்கள் தாத்தா உங்களை எதிரியாக நினச்சிக்கிட்டு சுட்டுட்டாரு அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். The cops were reluctant to leave without getting their hand on somebody. Besides grandfather, the night had been distinctly a defeat for them. Furthermore, they obviously didn't like the layout. Something looked, and I can see their viewpoint pony. அவங்களுக்கு அந்த நைட்டில் எதுவுமே நல்லதாக நடக்கலை. ஏன்னா அவங்க தேடி வந்த திருடனையும் அவங்க பிடிக்கல. இங்கே எங்கள் தாத்தாக்கிட்டையும் அவங்க சுட்டதுனால கையில் காயமாயிடுச்சு போலீஸ்காரங்களுக்கு. அதனால் இந்த இரவு அவங்களுக்கு தோல்வியிலே போய் முடிஞ்சிடுச்சு. They began to poke into things again. A reporter, a thin-faced, wispy man, came up to me. I had put on one of mother's dress, not being able to find anything else. என்ன ரிப்போர்ட்டர் என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு. எனக்கு ஏன்னே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது, நைட்டில் இருட்டில் போயிட்டு எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸை நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் அவங்க அப்படி வந்து என்ன பார்த்துட்டு போகிறாங்க போல இருக்குன்னு அப்புறம் தான் புரிஞ்சது. நாட் பீயிங் ஏபிள் டு ஃபைண்ட் எனிதிங் எல்ஸ், அவரால் அந்த நைட்டில் எந்த ட்ரெஸ்ஸையுமே தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவங்க அம்மாவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டாராம். The reporter looked at me with mingled suspicion and interest, just what they held in the real Loudon ear. But he asked, I decided to be frank. கடைசியாக அந்த ரிப்போர்ட்டரும் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆக்சுவலாக இந்த வீட்டில் என்னதான்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஃப்ராங்காக உண்மையை சொல்லிடலான்னு முடிவு பண்ணேன். We had ghost, I said. எங்கள் வீட்டில் ஒரு பேய் வந்துடுச்சு அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். He gazed at me a long time as if I were a slot machine into which he had, without result, dropped a coin. Then he walked away. காசு போட்டு அதிர்ஷ்டத்தில் சுற்றுவாங்க இல்லையா ஒரு சக்கரம், அந்த சக்கரத்தில் எதுவுமே விழலைன்னா என்ன ஆகும், ரொம்ப சோகமாகிடும் இல்லையா, அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் போலீஸ்காரங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. தென் he walked away. The cops followed him. The one grandfather shoot, holding his now bandaged arm, cursing and blaspheming, I am gonna God. Then he walked away. The cops followed him. The one grandfather shoot, holding his now bandaged arm, cursing and blaspheming, I am gonna get my gun back from that old bird, said the sitar cop. Hey, said Joey, you and who else? அங்குகிற அந்த போலீஸ்காரர் என்னை பார்த்து, என்னுடைய துப்பாக்கி உங்கள் தாத்தா கிட்டே இருக்குது, என்னால் திரும்பி வாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்கிறார். I told them I would bring it to the station house the next day. அந்த துப்பாக்கி எங்கள் தாத்தாட்ட வந்து வாங்கி வந்து மறுநாள் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனே கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன். வாட் வாஸ் த மேட்டர் வித் தட் ஒன் போலீஸ்மேன், மதர் ஆஸ்க்ட் ஆஃப்டர் தி ஹேட் கான். அந்த போலீஸ்காரர் போன பிறகு எங்கள் அம்மா கேட்டாங்க, அந்த ஒரு போலீஸ்காரருக்கு மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. கிராண்ட்ஃபாதர் ஷூட் ஹிம், ஐ செட். நம்ம தாத்தா அவரை சுட்டுட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். வாட் ஃபார், சி டிமாண்டட். I told her she was a deserter of all things, said mother. அவர் இங்கே எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டாரு. He was such a nice looking young man. ஆமாம், அவர் வந்து நல்ல மனிதர் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. Grandfather was fresh as a daisy and full of jokes at breakfast next morning. மறுநாள் காலையில் எங்கள் தாத்தா டைனிங் ஹாலுக்கு வந்தார். ஃப்ரெஷ்ஷாக வந்தார், குளிச்சுட்டு இருப்பார் போல இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக வந்து உக்காந்தார். எப்பயும் போல் ஜோக்கு பேசிக்கிட்டே வந்தார். காலை உணவு சாப்பிட்றதுக்காக வந்தார், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்தார். We thought at first he had forgotten all about what had happened. நாங்கள் முதல்ல என்ன நினச்சோன்னா, தாத்தாவுக்கு எல்லாம் மறந்துடுச்சு போல இருக்குது, நைட்டு நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு போய் வந்திருக்காரு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் he hadn't. அவர் எதையும் மறக்கலை. ஓவர் இஸ் த தேர்ட் கப் ஆஃப் காஃபி. 3 கப் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், he glared at Herman and me. என்னையும் ஹெர்மனையும் பார்த்து, வாட் வாஸ் த ஐடி ஆஃப் ஆல் தம் காப்ஸ் டேரி ஹூட்டன் ரவுண்டு த ஹவுஸ் லாஸ்ட் நைட். என்ன போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, நைட்டு ஃபுல்லாக நம்ம வீட்டை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க போல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. he demanded, none of you bothered to leave a bottle of water beside my bed. உங்கள் யாருக்கும் பொறுப்பே இல்லையா, என்னுடைய பெட்ரூமில் பக்கத்தில் தண்ணி பாட்டில் வைக்கணும் யாருக்கும் தோணலை அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? நேற்று நைட்டு நான் எப்படி தெரியுமா தாகத்தில் தண்ணிக்காக அழிஞ்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது, நைட்டு எந்த பேயும் வரல, எந்த திருடனும் வரல, வந்தது எங்கள் தாத்தா தான்னு அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. He had us there. அவர் தான் அந்த இடத்துல இருந்திருப்பார் போலகுது. எங்கள் தாத்தான்னு தெரியாமல் நைட்டு எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிடுச்சு.